இரவு நேர போருக்கு தயார் அப்படின்னு லண்டன்ல இருந்து ஒரு அறிவிப்பு ரஷ்யாவுக்கு பறந்திருக்கு. யூகே பார்லிமெண்ட்டை இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி, அதற்கான பதில். ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி படைகள் காசாவுக்காக போரிடுவதை நிறுத்திவிட்டு டைரக்டா இப்போ ரஷ்யாவுக்கு படைகளை அனுப்பிச்சிருக்காங்களாம். ரஷ்ய அதிபர் புட்டினுக்காக அவங்க போரிடுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன, ரஷ்யாவில் குடியுரிமை கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அதுக்கான பதிலை பேசுவோம். இன்னொன்று, ஈரான் மிக முக்கியமான இஸ்ரேலுடைய தலை ஒன்றை தட்டி தூக்கியிருக்கு யுஏஇயில் வச்சு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் அதோடு சேர்த்து வடகொரியாவினுடைய 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. எதனால், எங்கே அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டோட பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரில் இந்த செய்தி தளங்கள் இருக்குல்ல, அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பொழுதோட தாக்குதல் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த வார்த்தைகள் தான் நினைவுக்கு வருது. அந்த வகையில் இப்போது ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான தளபதி ஒருத்தரை புட்டின் அவர்கள் நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். எதனால் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தவறு செய்யலாம் ஆனால் என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பெலசோவ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அப்படி யார் பொய் சொல்லியிருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டால், அவருடைய பெயர் கென்னடி அப்படிங்கிறவர். இவர் முக்கியமான தளபதி, கர்னல் ஜெனரலாக இருந்தவர். இப்போ அவர் அந்த போஸ்டிங்கில் இல்லை அப்படிங்கிறாங்க. மிக முக்கியமான சவுத் ரீஜியனில் அவருக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போது அவரை போஸ்டிங்கிலேருந்து தூக்கியிருக்காங்க. ஸோ ரஷ்யா சைடில் இருந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, அங்கே என்ன நடக்குதோ ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் டைரெக்டாக ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சேரணும் அப்படிங்கிறது தான். அது நடக்காத பட்சத்தில் அல்ல அப்படின்னா பொய் சொல்லக்கூடிய நபர்களை அப்படியே தட்டி தூக்கி போஸ்டிங்கை விட்டு நீக்கிறது அப்படிங்கிறது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய ஸ்டைல். இதுதான் மிலிட்ரியினுடைய மிக முக்கியமான கோட்பாடு. செய்யலது செத்துமடி, அதுதான் ரஷ்யாவினுடைய பாலிசி. அது எல்லா நாட்டினுடைய மிலிட்ரியிலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ரஷ்யா அதில் போர் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபினான்சியல் டைம்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது, ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் இருக்காங்கல்ல, அவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக போரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவே அவங்கள டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்குங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் டைரெக்டாக இப்போது ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. அதுவும் 100 இல்லை, 500 இல்லை, 1000க்கும் மேற்பட்ட ஹவுதி பழங்குடிகள் ரஷ்யாவை நோக்கி போயிருக்காங்க அப்படின்னு. இதற்கான ஆட்சேர்ப்பு முகாம் அப்படிங்கிறது ஜூலை மாதம் 3ஆம் தேதியே நடந்தது அப்படிங்கிறது தான். 2024 ஜூலை மாதம் 3ஆம் தேதியிலிருந்து நடந்த நிகழ்வுகள். இப்போ அந்த படைகளை ரஷ்யா தயார் பண்ணி இப்போ போரில் பங்கேற்க வைக்க போகிறாங்க உக்ரைனுக்கு எதிராக. ஸோ இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்கும்போது, நல்ல ஹை சேலரி, அதே நேரத்தில் ரஷ்ய குடியுரிமையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புட்டின் தனது சகாக்களுக்கு மூலியமாக ஹவுதிகளுக்கு சொல்லி இருக்கக்கூடிய தூது. ஸோ இதை ஏற்றுக்கிட்டு ஹவுதி பழங்குடிகள் ரஷ்யாங்கிற மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்குதுங்கிறதுனாலையும், தொடர்ச்சியாக பாலஸ்தீன விடுதலைக்காக ஆதரவாக ரஷ்யா குரல் கொடுக்குங்கிற நம்பிக்கையிலையும் அவங்க அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணியிருக்காங்கிறத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கமினி அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நான் இப்போ வாசிக்கிறேன். கேப்டன்ஸ் ஆஃப் கிரிமினல் ஜியோனிஸ்ட் ரெஸ்யூம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. ஐசிசியில், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை எந்த நாடுகள் அமல்படுத்த தயாராக இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்வி, அதற்கான பதில் ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெதன்யாகு அரசு செய்யப்படுவாரா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. அதை தாண்டி யுஏஇ, இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய தலைவர்கள் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா தலைவர்களை பெரிய அளவில் மதிச்சதில்லை அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு. அந்த நாட்டில் அபுதாபியில் ஒரு இஸ்ரேலியர் முக்கியமான ஒரு நபர், அவர் தட்டி தூக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு ஈரான் மற்றும் ஈராக்கினுடைய உளவாளிகள் அவரை தொடர்ந்து ஃபாலோ செஞ்சு வந்தாங்க 2 நாட்களாக. தொடர்ச்சியாக அவரை காணவில்லை அப்படிங்கிற செய்தி வெளியாக இருந்தது. இப்போ அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ரிப்போர்ட் ஃபைலாக இருக்குது. அவருடைய பேர் ஜிவி கோகன் அப்படிங்கிறது தான். அவர் இஸ்ரேலிய ஜியோனிஸ்ட் அப்படிங்கிறாங்க.
இவரை ஏன் வந்து ஈரானிய உளவு படைகள் தொடர்ச்சியாக கண்காணிச்சாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் தெரியல. பட் இவர் முக்கியமான நபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாயிருக்கு. அதனால தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் யாரால அப்படிங்கிற தகவல் கிடைக்கல. இப்போ இந்த போர் நடந்துகிட்டு இருக்குல்ல, அப்போ போர் வீரர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க எவ்வளவு காலத்துக்கு போர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் ஆகட்டும், ஹமாஸ் ஆகட்டும், தொடர்ச்சியாக ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில நடக்கக்கூடிய போரில் பங்கேற்கக்கூடிய இராணுவ வீரர்களாகட்டும், இவங்களாம் எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஸோ எதனால் இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா, இஸ்ரேலிருந்து கிடச்சிருக்கக்கூடிய தகவல், இஸ்ரேலை சேர்ந்த ஐடிஎஃப் வீரர்கள் 6 பேர் வந்து மன அழுத்தம் காரணமாக பைத்தியமாகவே மாறிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. ஸோ இந்த ரிப்போர்ட் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலே வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக இஸ்ரேல் படை வீரர்கள் வந்து 1700க்கும் மேற்பட்டோர் ரொம்ப பெரிய மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. ஏன்னா சின்ன குழந்தைங்களை கொலை செய்வதற்கான ஆர்டர்லாம் வந்து கிடச்சிருக்கா என்னன்னு தெரியல. பட் அதை தாண்டி வந்து அங்கே அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. குழந்தைகள், பெண்கள்லாம் வந்து 10,000க்கு மேற்பட்டோர் காசாவினுடைய காசா ஸ்ட்ரிப்பு, வெஸ்ட் பேங்க் ஏரியா, பாலஸ்தீன் ஏரியாவில் நார்த் காசா, சவுத் காசா உள்ளிட்ட இடங்கள் எல்லாத்துலையும் இறந்து போயிருக்காங்கங்கிறது. இது வரைக்கும் 45,000க்கு மேற்பட்ட மக்கள் அங்கே இறந்து போயிருக்காங்க. இவ்வளோ பேரை கொலை செய்வதற்கான வாய்ப்புங்கிறது ஐடிஎஃப் வீரர்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு 4-5 பேரை சுட்டு வீழ்த்ததற்கு பிறகே வந்து ஒரு மனித இனம் இன்னொருத்தனை வந்து கொலை செய்கிறோம் அப்படிங்கிற குற்ற உணர்வு இயல்பாகவே தோன்றக்கூடிய ஒன்று தான். வெறி என்னதான் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக அது அடங்கி போகும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஆனதற்கு பிறகு அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் ஏற்படுவதுங்கிறது இயல்பு தான். அப்படி தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப் வீரர்கள் நமக்கு இடம் கொடுத்தவங்களையே நம்ம திருப்பி அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்ததற்கு பிறகு அவங்களுக்கான மன அழுத்தமும் இந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடக்கிறதுங்கிறது இயற்கை தான். யூரோப்பியன் யூனியன் டோட்டலாக வந்து நெதன்யாவுக்கு எதிராக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கற்பனை கூட பண்ணி பார்க்கல. அந்த வகையில் யூரோப்பியன் யூனியனுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய ஜோசப் பரேல் நிச்சயமாக நாங்கள் நெதன்யாகுவை கைது செய்வோம், ஏன்னா நாங்கள் இட்டாலியினுடைய ரோமினுடைய அந்த கையெழுத்தில் இட்டிருக்கோம், அதனால் வந்து நெதன்யாகுவை நாங்கள் கைது செய்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து யூஎஸ்ஏ மதிக்கலை, அதாவது அமெரிக்கா மதிக்கலை. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராகவும் அவங்க ஐசிசி தீர்ப்பு கொடுத்துருக்காங்கங்கிறதுனால ரஷ்யாவும் அதை மதிக்கலை. ஸோ இந்த 2 நாடுகளுமே மதிக்கலைனாலும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்புங்கிறது எழுதப்பட்ட தீர்ப்பு, அது மதிக்கப்பட வேண்டியது ஒவ்வொரு நாடுகளுடைய கடமை. 124 நாடுகளில் 27 நாடுகள் நெதன்யாவுக்கு எதிராக தான் இருக்குங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். ரஷ்யாவில் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற அந்த சைனை வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து சாட்டர்டே போட்டிருக்காங்க. ஸோ இந்த உத்தரவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரஷ்யாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கியிருக்காங்க. குழந்தைகள் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு, பணியிடங்களில் காதல் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை ரஷ்ய அதிபர் புட்டின் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தாண்டி எல்ஜிபிடிக்யூவுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் இயற்கைக்கு எதிரான பாலியல் உணர்வுகள், தூண்டல்கள் உள்ளிட்ட விஷயங்களை ரஷ்யாவில் ஆதரிக்கிறது கிடையாது. தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய மக்களையும் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான வேலையையும் வருங்கால சந்ததியை அழகாக கட்டமைக்கணும் அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இருக்கிறதுனால தொடர்ச்சியாக குழந்தைகளை நிறையா பெற்றுக்கோங்க அப்படிங்கிற அந்த சலுகைகளும் கொடுத்துருக்காங்க ரஷ்யாவில். ஸோ இதனால தான் அந்த எல்ஜிபிடியூவுக்கு அவங்க தடை விதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கு. எதிர்பால் ஈர்க்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அதிகரிக்கணுமே தவிர தன்பால் ஈர்ப்பானவர்களுக்கு ரஷ்யாவில் பெரிய அளவில் வரவேற்பு கிடையாதுங்கிறது தான் ரஷ்யாவினுடைய சட்டத்திட்டங்கள். இன்றைக்கி நைட்டே நீங்கள் போரிட சொன்னீங்கன்னா கூட நாங்கள் போரிடுவோம் அப்படின்னு யூகேலேருந்து ஒரு முக்கியமான தலைவர் வந்து யூகே பார்லிமெண்ட்டுக்கு தகவல் சொல்லியிருக்கார். இராணுவ தலைமை லெப்டினன்ட் ஜெனரல் ராய் மக்கோவான் அப்படிங்கிறவர் இந்த ரிப்போர்ட்டை வந்து யூகேவினுடைய ஹெட்டுக்கு லண்டனுக்கு அனுப்பிச்சிருக்காரு. வி ஆர் ரெடி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஹவுஸ் ஆஃப் காமன் டிஃபென்ஸ் கமிட்டிக்கு அவர் இந்த ரிப்போர்ட்டை வாய்ஸ் மெசேஜாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அந்த வாய்ஸும் இப்போது பத்திரிகைகளுக்கு லீக் ஆகிருக்கு. ஸோ ரஷ்யாவுக்கு எதிராக யூகே வந்து ஒரு பெரிய வாரம் நடத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட்டு. வடகொரியாவினுடைய 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இங்கே ரஷ்யாவுக்கு போனாங்கல்ல அந்த 11,000 ட்ரூப்ஸ், அதில் 500 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. ரஷ்யாவினுடைய ஜெனரல் ஜோலோட்சுக் மர்டர் ஆயிருக்காரு அப்படிங்கிற தகவல், அதாவது அவரை கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. இவர் யாருன்னா ரஷ்யாவில் ஒரு குறிப்பிடத்தக்க ரீஜியனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளபதிங்கிறாங்க. 13 ரஷ்ய வீரர்கள் யூகே நடத்தி இருக்கக்கூடிய அந்த
ஸ்டோம் ஷேடோ அப்படிங்கிற அந்த மிசைல் அட்டாக் பண்ணதில் 13 ரஷ்ய வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட வடகொரிய வீரர்கள் இறந்து போயிருக்காங்கங்கிற ஷாக் ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. அந்த யூகே கொடுத்துருக்கக்கூடிய அந்த மிசைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோம் ஷேடோ அப்படிங்கிற அந்த மிசைலு, அதோடு சேர்த்து 2 ஸ்டோம் ஷேடோ வந்தது, 6 ஹிமார் ஏவுகணைகள், அதோடு சேர்த்து 67 அன்மேன்டு ட்ரோன்ஸ் வந்து வந்திருந்ததை நம்ம ரிப்போர்ட்டாக பார்த்துருந்தோம். தொடர்ச்சியாக அதில் ஏகப்பட்டது ரஷ்யாவினுடைய S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலிமா தடுக்கப்பட்டது. அப்படின்னாலும் இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரஷ்யா வந்து தன்னுடைய இழப்புகளுடைய லிஸ்ட்டில் இப்போது அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ச்சியாக ரஷ்யா உக்ரைன் போர் தாண்டி வடகொரியாவினுடைய படைகளும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் யூகே டைரக்ட் வாரில் ஈடுபட்டாங்கன்னா அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. 3வது உலகப் போருக்கான மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதனால் நம்முடைய பாக்கெட்டும் காலியாவதற்கான வாய்ப்புகள் கூடிய விரைவில் இருக்குது. ஏன் அப்படின்னா 3ஆம் உலகப் போர்னு வந்ததுன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒன் ஆஃப் த கண்ட்ரியாக இருக்கக்கூடிய இந்தியாவும் அதில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கெஸ்ஸாக இருக்குது. பட் இது பாசிபிளா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.